அதோட சேர்த்துக்கும் நூடுல்ஸ்க்கு தூவி விட்டுருவோம். அப்படியே சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்துருத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்னைக்கு அருமையான ரோட் கடை ஸ்டைலில் நூடுல்ஸு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு நான் இன்றைக்கி வந்து இப்பி நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அதில் வந்து ஒரு 6 பேக்கெட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்குவோம். இப்போ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நல்லா நைஸாக பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் பொடியாக பெரிய வெங்காயம் ஒரு 2 சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ரெட் கேப்சிகம் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டை, க்ரீன் கலர் கேப்சிகம். ஏற்கனவே நூடுல்ஸில் இருந்தால் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு 10 பூண்டு அளவுக்கு இது மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு. இப்போ நான் இன்றைக்கி வந்து சிக்கன் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து 65 இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுடைய சேனலில் வந்து ஏற்கனவே 65 வந்து எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன் வீடியோ. மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி நூடுல்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. இது மாதிரி கடாயில் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம நூடுல்ஸ் எல்லாமே வந்து வேகிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா சுடுதண்ணி கொதிக்குது. இப்போ இந்த அளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை அதோட சேர்த்துக்குவோம். பசங்களுக்கு நைட்டுக்கு டின்னருக்கு செஞ்சுட்டுருக்கோம். பசங்க ஹோட்டலில் நூடுல்ஸ் கேட்டாங்க. சரி வாங்கடா ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே செஞ்சு தரேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கி நூடுல்ஸ் தான் செஞ்சிட்ருக்கோம். ஒரு கிளறி விட்டுருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோம். பாருங்க, உடைக்காமல் போட்டோம்னு சொன்னால் அப்படியே நீளமாக நல்லா வரும். உடச்சிட்டோம்னா தூளாக நொறுங்கிடும். அதுக்காண்டி தான் நான் இப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு நூடுல்ஸு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இதில் வடிகட்டிக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிட்டோம். தண்ணி எல்லாத்தையும் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். பாருங்க, கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ மசாலா எல்லாமே போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்குவோம். என்கிட்ட கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பெரிய வடை சட்டியில் அகலமான சட்டி எடுத்து வச்சுக்கேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். நான் இப்போ வந்து இப்போ தான் சிக்கன் ஃப்ரை பண்ணேன், அதனால் அந்த எண்ணெயவே சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து ரீபாயில் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ தான் சிக்கன் பாயில் பண்ணனால அந்த எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பூண்டு, அதை சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது நல்லா இந்த ஸ்டைலில் முட்டையை போட்டுக்குவோம். அதில் நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். சால்ட்டு சேர்த்துக்கிறோம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நம்ம எக்கு ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இதை அப்படியே லைட்டாக இந்த கடாயிலே ஓரங்களில் வச்சுக்குவோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பீன்ஸு, கேரட் ஒரு வதக்கிக்குவோம். வதங்கிச்சு
ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டைக்கோசு அதையும் போட்டுக்குவோம். கூடவே கேப்சிகம், க்ரீன் கலர் கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம். என்கிட்ட ரெட் கலர் இருந்துச்சுனால நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான். எல்லாமே நல்லா கிண்டிக்கிட்டு விடுவோம். இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அது கூட சேர்த்துக்குவோம். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இதில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸோட மசாலாவையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா ஒரு கிளறி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் ஒரு கிளறி விட்டுருவோம். பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை அதோட சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா மசாலாவோட சேர்ற மாதிரி பரட்டி விட்டுக்குவோம். பாருங்க, மசாலா எல்லாமே நல்லா ஒன்று செஞ்சிச்சு. கொஞ்சம் கூட இதால் நல்லா உதிரியாக சூப்பராக நம்மளோட நூடுல்ஸு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மல்லித்தலை நம்ம அதோட சேர்த்துக்குவோம். நூடுல்ஸுக்கு மொட்டை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவிட்டு ஒரு கிளறி விட்டு எடுத்தோம்னு சொன்னால் நம்மளுடைய சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் நூடுல்ஸு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.